சூரியன் சின்னம். டிஎம்கே. விவசாய சின்னம். விவசாய சின்னம் சீமான் அண்ணா. இரட்டை இலை சின்னம் எடப்பாடியா சார். விசில் சின்னம். விசில் சின்னம் வந்து இப்போதைக்கு லான்ச் பண்ணிக்கிறான்னு நினைக்கிறேன் விஜய்க்கு. ஆமாம். சரிங்க ஐயா, இப்போ இந்த 4 சின்னத்தில் எந்த சின்னம் அந்த கட்சிக்கு ஏற்ற மாதிரியே இருக்குப்பா, அவங்க பேசுறதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குப்பா, இல்லை அந்த தலைவருக்கு ஏற்ற சின்னம் மாதிரியே இருக்குப்பா நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு சின்னம்? விவசாய சின்னம். விவசாய சின்னம். எதனால விவசாய சின்னம்? விவசாயத்தை பற்றி பேசுகிறவங்க விவசாய சின்னம் வச்சுருக்காங்க. என்ன நாட்டோட முதுகெலுமே வந்து விவசாயம் தான். அந்த முதுகெலுமே செத்து போச்சுன்னா அப்போ மனுஷனை செத்து போட மாதிரி தானே. அதனால விவசாயத்தை பற்றி பேசுகிறா, விவசாயத்துக்கு ஏற்ற சின்னம் அது. எங்கண்ணா எந்தெந்த இடத்துல ஒரு விவசாயிக்காக போராடி இருக்காரு அப்படி ஒன்றும் தெரியல மக்களுக்கு யாருக்கும். ஏங்க ஒட்டுமொத்தமாக பேசுனதே அவர் தானேங்க. ஒட்டுமொத்த விவசாயி போராட்டம் எங்கே அது என்ன யூபிலையா பஞ்சாபில் அங்கே பேசுனது இவர் தான் குரல் கொடுத்தாரு, சீமான் தான். நீங்களும் அதே சின்னத்தை தான் பார்க்குறீங்களா? எதனால? அவங்க தான் நேர்மையா இருக்க மாதிரி இருக்காங்க. ஏன் புதுசாக வந்து விஜய் அவர்களும் புதுசாக வந்திருக்காங்க? விஜய்க்குலாம் என்னங்க அரசியலை பற்றி தெரியும்? அரசியலை பற்றி என்ன தெரியும் அவருக்கு? இப்போதான் வந்திருக்காரு, போக போக தான் தெரியும் அவரை பற்றி. அப்பத்துல இருந்து அவங்க குரல் மட்டும் 15 வருஷமா கத்துறவர் இவர் தான். இவர் நமக்கு சீமானன் தான். நமக்காண்டி குரல் கொடுக்குறவர் அவர் தான். அதனால அவர் எனக்கு பிடிக்கும். விவசாய சின்னம் சின்னத்துக்கு ஏற்ற ஸ்பீச் அவ்வளோ. வேற யாருக்கும் சின்னம் பொருந்தலையா? வேற யாருக்கும் சின்ன அந்த மாதிரி போடுற மாதிரி தெரில.